மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக தென்காசி மாவட்டம் குற்றாலத்துக்கு நீர்வரத்து அதிகரித்து உள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் சம்பத் முருகன் தரும் தகவல்களை பார்க்கலாம். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவிகளை பொறுத்தவரை ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் சீசன் காலகட்டமாகும். தற்போது குற்றாலத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டுக்கான சீசன் களைகட்டி காணப்படக்கூடிய நிலையில் தற்போது சில தினங்களாக பெய்து வந்த தொடர் சாரல் மழையின் காரணமாக குற்றாலத்தில் உள்ள மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்தானது அதிகரித்து ஆர்ப்பரித்து கொட்டத் தொடங்கியது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவிகளில் குளிப்பதற்கான தடையும் விதிக்கப்பட்டது. தற்போது நாம் நின்று இருக்கக்கூடிய பகுதியானது குற்றாலம் மெயின் அருவியில் நின்று கொண்டிருக்கிறோம். வார இறுதி நாட்களை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் குற்றால அருவிக்கு படையெடுத்த வண்ணம் இருந்து வந்ததன் காரணமாகவும் தற்போது தண்ணீர் வரத்து குறையாததன் காரணமாகவும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கான தடையானது விதிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் குற்றாலம் மெயின் அருவியை பொறுத்தவரை ஒரு வார காலத்திற்கு மேலாக இந்த தடையானது நீடிக்கப்பட்டுள்ளது. மேலும் சுற்றுலா பயணிகளின் வருகையானது குறையாத நிலையில் அவர்கள் குளிக்க முடியாதது ஒரு ஏமாற்றத்தை அளித்துள்ளது என்றே கூற வேண்டும். எனவே சுற்றுலா பயணிகள் அருவிக்கரையோரம் நின்று தங்கள் குடும்பத்துடன் செல்ஃபி மட்டும் எடுத்து செல்லக்கூடிய சூழலையும் நேரடியாக பார்க்க முடிய சூழலும் உள்ளது. சுற்றுலா பயணிகள் கூட்டத்தை கட்டுப்படுத்தும் விதமாக காவல்துறையினர் இங்கு பாதுகாப்பு பணிகளிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். சுற்றுலா பயணிகள் வருகையை தடுக்கும் விதமாக பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு அவர்களை தொடர்ந்து கண்காணிக்கும் பணியிலும் காவல்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தென்காசி மாவட்டத்தில் சுற்றுலா பயணிகள் குற்றாலம் மெயின் அருவியில் குளிக்க முடியாதது அவர்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை அளித்துள்ளது என்று கூற வேண்டும். மேலும் குற்றாலத்தை பொறுத்தவரை சீசனானது நல்ல நிலையில் இருப்பதன் காரணமாகவும் கிளைமேட் அவர்களுக்கு ஏற்ற வகையில் இருப்பது அந்த மட்டும் தற்போது சுற்றுலா பயணிகள் அனுபவித்து சென்று வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது.